கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 24 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ஆல்பம் ரிலீஸ் பண்ணதுக்கு அடுத்த நாள் காலையில் உட்காந்து அருண் அருணாச்சலம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா இங்கே பாருங்கள், நம்ம கார்த்தியோட ஆல்பம் ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லவும் அருணாச்சலமும் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. கரெக்டாக கார்த்தி வராங்க. கார்த்தி நீ வீடியோ செக் பண்ணியா அப்படின்னு கேட்கவும், பார்த்தனா ட்ரெண்டிங்கில் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், டே ஆல்ரெடி ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 இருக்குடா அப்படின்னு சொல்லவும், ஓ மார்னிங் நான் செக் பண்ணேன், வியூஸ் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஆனால் ட்ரெண்டிங் எல்லாம் காட்டல, அதுக்குள்ளே எப்படின்னா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், டேய் இப்போ வியூஸை பாரு 400K போயிடுச்சு, இன்னும் பீகாஸே வரல, வந்ததுக்கப்புறம் பாரு வியூஸ் எகிரும், ரீல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆல்பம் தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அருண் சொல்லவும், என்ன நம்ம ஆல்பமா, இந்த ஆளுக்கும் இந்த ஆல்பமுக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. அவன் சம்பாரிச்சு இவனுக்கு கொடுக்க போறானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி காப்பிரைட்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணி வச்சிட்டல அப்படின்னு கேட்கவும், பண்ணி வச்சிட்டேங்கிறாங்க கார்த்தி, சூப்பர் அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்கும். சொன்ன மாதிரியே உன் வீட்டுக்கார ஜெயிக்க வச்சிட்டேங்கிறாங்க மீனாட்சி. அக்கா நான் பாடினேன் அவ்வளோதான், அதில் கார்த்திக் சாரோட உழைப்பு தான் நிறையா இருக்குங்கிறாங்க தீபா, என்ன தன்னடக்கமா அப்படின்னு கேட்கவும், சும்மா இருங்கக்காங்கிறாங்க தீபா. ரொம்ப பண்ணாதீங்கடி, சீக்கிரமே உங்கள் சந்தோஷத்துக்கு தீய வைக்கிறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக அபிராமி வந்துடுறாங்க. வானாச்சியா கார்த்தியோட ஆல்பம் நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்திருக்கு, பெரிய வெற்றின்னு பசங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அருணாச்சலம் சொல்லவும், ஆமாம் அருண் சொன்னது கேட்டுட்டு தான் நானும் இங்கே வந்தேன். கார்த்தி ரொம்பவே சந்தோஷமா இருக்குப்பா, நேற்று பாட்டை கேட்டதும் நீ சவாலில் ஜெயிச்சிட்டேன்னு தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல, பதட்டமாகவே இருந்தது, இப்போ அருண் சொன்னதும் என் மனசெல்லாம் அப்படியே நிறைஞ்சு போச்சு, நீ முதல்ல அந்த பொண்ணு பல்லவியை பார்த்து நன்றி சொல்லியிருப்பா, இந்த வெற்றிக்கு நீங்கள் எல்லாரும் உழைச்சிருக்கீங்கன்னாலும் அந்த குரல் தான் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம், நான் நம்புறேன்ப்பா அப்படின்னு அபிராமி சொல்லியிருக்கேன். அச்சச்சோ இந்தம்மா வேற உணர்ச்சி வசத்தில் ஓவரா பொங்குதே அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாம்மா இந்த வெற்றியை பார்த்தாவது அவங்க வெளியே வருவாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், கண்டிப்பாக அந்த பொண்ணு வெளியே வந்தே ஆகணும்ப்பா, இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு ஏன் எப்படி மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கணும், நாம் அவளுக்கு பக்கபலமாக இருப்போம்னு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாமாங்கிறாங்க கார்த்தியா. அதுக்குள்ளே அபிராமி ஒரு செயின் எடுத்து, இதை பல்லவிக்கு என்னோட சார்பாக கொடுக்குறேன்ப்பா, இது எப்படியாவது அவகிட்ட சேர்த்துரு, நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு மரியாதை செய்யணும்னு ஆசை தான், ஆனால் அவள் வரணுமே, எப்படியாவது ஒரு நாள் நான் அதையும் பண்ணிடுவேன், இப்போ எப்படியாவது இதை அவகிட்ட சேர்த்துரு, அன்னைக்கே ஒரு ஃப்ராடு வந்து பாடினாலே அவளை பல்லவியாக நினச்சி நான் அந்த செயினை கொடுத்தேன், ஆனால் அவள் பாடின பாட்டுக்காக நான் கொடுக்கலப்பா, முதல்ல பல்லவியாக வந்து பாடுறாளே, அதுவும் நம்ம பூஜையில் வந்து பாடுறாளே அப்படின்னு நினச்சி தான் கொடுத்தேன், அதை நினச்சாலே இப்படி போய் நம்ம ஏமாந்துட்டோமேனு உறுத்தலாக இருக்குப்பா, அந்த நினைப்பை நான் மாற்றணும்னா அதே மரியாதையை உரியவங்களுக்கு செய்யணும் தான், இதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட அந்த செயினை கொடுக்குறாங்க அபிராமி. நான் இதை பல்லவிக்கிட்ட எப்படியாவது சேர்த்துறமாங்கிறாங்க கார்த்தி. இன்னொரு பக்கம் மீனாட்சி தீபா கிட்ட அப்படியே கஞ்சாடையில இது உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. தீபாவும் சும்மா இருங்கக்காங்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஐஸ்வர்யா நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அபிராமி தனியாக உட்காந்து ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்த தீபா கிராஸ் பண்ணுறாங்க. அபிராமி பல்லவியை பற்றி பேசிட்டு இருக்காங்க. தீபாவை பார்த்ததுமே ஃபோனை கட் பண்ணிட்டு பக்கத்தில் கூப்பிடுறாங்க. என்னங்கத்த அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் கேட்கவும், என்ன நான் அந்த பல்லவியை பற்றி பேசினா உன் முகம் மாறுது, என்ன பொறாமையா, பல்லவி கிட்ட செயின் கொடுக்க சொல்லி நான் கார்த்திகிட்ட கொடுக்க சொன்னப்பவே நான் உன்னை பார்த்தேன், என்ன பொறாமையா இருக்கதான் செய்யும், என்னடா இவ வரவங்களுக்கெல்லாம் செயினை கொடுக்குறாளே, நமக்கு இது வரைக்கும் ஒன்றுமே தரலையேன்னு தோணும், ஆனால் உனக்கு இதெல்லாம் தோணக்கூடாது, ஏன்னா அதுக்கான எந்த தகுதியும் உனக்கு இல்லை, அந்த பல்லவி யாரோ எவ்வளோ, ஆனால் சொன்ன சொல்லுக்காக கார்த்தியோட கௌரவத்தை காப்பாற்றி நிலைநிறுத்தியிருக்கா, ஆனால் நீ இந்த வீட்டு மருமகங்கிற பேரில் இருந்துக்கிட்டு 1008 கலகம் பண்ணியிருக்க அப்படின்னு அபிராமி சொல்லவும், அத்தை இப்போ எதுக்கு அத்தை என்னை தேவையில்லாமல் பல்லவியோட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு தீபா கேட்கவும், ஆமாம் கம்பேர் தான் பண்ணுறேன், சம்மந்தம் இல்லாமலாம் ஒன்றும் பண்ணலையே, என் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா, சொன்னாலும் ஒன்றும் ஆக போகிறதில்லன்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த பல்லவியோட திறமையும் அவள் நல்ல மனசையும் யோசிக்கும் போது மனசில் என்னென்னமோ தோணியும் இனிமேல் என்னத்தை பண்ண முடியும், முடிஞ்சா அந்த மாதிரி திறமையை வளர்த்துக்க பார்த்துக்கோ, முடியாட்டியும் இந்த ட்ராமா போடுற குணத்தையாவது மாற்றிக்க பாரு அப்படின்னு அபிராமி சொல்லவும், தீபா அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. என்ன ட்ராமாக்காரின்னு சொன்னதும் கோவம் வருதா, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ட்ராமாக்காரி தான், ஏன்னா நீ இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்க போ அப்படின்னு சொல்லவும் தீபா அங்கேருந்து வேகமாக அங்கே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி தனியாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டே பல்லவி பேசினதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. எனக்கு என் முகத்தை வெளிப்படுத்திக்க விருப்பம் இல்லை, இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க சார், நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தா அதை இப்போ நான் நிறைவேற்றிட்டேன், இதுக்கு மேலே திரும்பவும் என்னை பாடுறதுக்காக கூப்பிடாதீங்க சார் அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக இப்போ மீனாட்சி தீபா 2 பேரும் வராங்க. மீனாட்சியை கூப்பிடுறாங்க. சொல்லுங்க கார்த்தி அப்படின்னு மீனாட்சி கேட்கவும், அண்ணி நீங்கள் அன்னைக்கு பல்லவியை பார்த்தீங்களா அப்படின்னு கார்த்தி கேட்க, அச்சச்சோ விஷயம் தெரிஞ்சு போட்டு வாங்குறாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க முகத்தை அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு திரும்பவும் கார்த்தி கேட்க, இல்லை கார்த்தி நான் பார்க்கும்போதே அவங்க ஃபர்தாவோட தான் இருந்தாங்க, ஏன் கார்த்தி திருப்பி இப்படி கேட்குறீங்க அப்படின்னு மீனாட்சி கேட்கவும், இல்லை
உங்கள் கூட அவங்க நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குமோன்னு கேட்டேங்கிறாங்க கார்த்தி. இல்லை கார்த்தி அப்படின்னு சொல்லவும், சரி எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, சொல்லுங்கங்கிறாங்க மீனாட்சி. இல்லை திரும்ப நான் அவங்கள மீட் பண்ணணும், ஃபோனில் பேசினா டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணுவாங்களோன்னு தோணுது, அவங்க நான் ஃபோன் பண்ணாலே அட்டன் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஆல்பம் நான் நினச்ச மாதிரியே பெரிய ஹிட் ஆகிடுச்சு. நம்ம ஆடியோ கம்பெனியோட முதல் ஆல்பம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு காரணமே அந்த வாய்ஸ் தான். அதை மனசில் வச்சுட்டு தான் அம்மா பல்லவிக்கு ஒரு செயின் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அந்த செயின் பல்லவிக்கிட்ட போய் சேரணும், அதை நான் அவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், அதை நான் கொடுக்கணுமாங்கிறாங்க மீனாட்சி. இல்லை நீ அவங்ககிட்ட பேசி இந்த விஷயத்த சொல்லி அவங்கள வர வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கவும், அச்சச்சோ அந்த பொண்ணு அன்னைக்கே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனா, என் வாக்கை நான் காப்பாற்றிட்டேன், இனிமேல் நான் ரூபஸ்ரீக்கும் படமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு மீனாட்சி சொல்ல, அண்ணி இந்த பிரச்சனையை சரி பண்ணும், அதனால தான் நான் மீட் பண்ணணும்னு சொல்கிறேன். நான் பேசுகிறத விட நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க உங்ககிட்ட ஃப்ரீயாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். அந்த வாய்ஸ் தான் ஆல்பம்க்கு இவ்வளோ பெரிய ஹிட்டை கொடுத்துருக்கு. இன்னைக்கு 3 மியூசிக் டைரக்டர்ஸ் அந்த பொண்ணோட வாய்ஸ் கேட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில, ஏதோ சொல்லி சமாளிச்சிருக்கேன். இப்படியே போச்சுன்னா அந்த பொண்ணை நான் மற்றவங்களுக்காக பாடக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்ட மாதிரி ஆயிடும் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், புரியுது கார்த்தி, ஆனால் அந்த பொண்ணு நான் சொன்னால் கேட்பாலான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லவும், ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் முடியும், எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுங்க தீபா, நான் மேலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார்த்தி கிளம்பிடுறாங்க. அச்சோ இப்போ தானே நம்ம ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பாடி கொடுத்த, திரும்பவும் பார்க்கணும்னு சொல்கிறாரே கடவுளே, ஒரே ஒரு போய் சொன்னதுக்காக நான் வாழ்க்கையில் எவ்வளோ போராட வேண்டியது இருக்கு அப்படின்னு தீபா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அச்சோ நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே, 2 பக்கமும் 4 மாட்டிக்குவோம் போல இருக்கு அப்படின்னு மீனாட்சி யோசிச்சுட்டு இருக்காங்க. தீபா தனியாக நின்று அபிராமி பேசினதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக மீனாட்சி வராங்க. என்ன தீபா தனியாக நின்று அபிராமி பேசினதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. அப்போ கரெக்டாக மீனாட்சியும் வராங்க. என்ன தீபா, அத்தை கார்த்திகிட்ட கொடுத்து ஒரு செயினை பல்லவிகிட்ட கொடுக்க சொன்னாங்களே, அது எப்படி கார்த்திகிட்ட இருந்து வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு மீனாட்சி கேட்கவும், தீபா அப்படியே சிரிக்கிறாங்க. என்ன தீபா வாயில தான் சிரிக்கிற, ஆனால் உன் முகத்தில் சந்தோஷம் இல்லையே அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லைக்கா, அத்தைக்கு இப்போ பல்லவி மாதிரி ஒரு பொண்ணு மருமகளாக வந்திருக்கலாமேன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரே பல்லவி புராணமாக என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு தீபா சொல்லவும், ஓ இன்னும் அவங்க கார்த்திக்கு பொண்ணு பார்க்குற வேலையை விடலையாங்கிறாங்க மீனாட்சி. அவங்க என்கிட்ட பல்லவி பற்றி பேசும்போது நான் தான் பல்லவின்னு சொல்லிடலாமான்னு இருந்துச்சு, அப்படி மட்டும் நான் சொல்லிட்டேன்னா அவங்க முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுக்குவாங்க அப்படின்னு தீபா கேட்கவும், அதானே ஒரு நாள் அதான் நடக்க போகுது, அப்பா அவங்க முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுக்குவாங்கங்கிறாங்க மீனாட்சி. அப்படி சொல்லாதீங்கக்கா, அவங்க கஷ்டப்படுறதை பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்பட முடியுமா என்ன அப்படின்னு கேட்கவும், நீ இவ்வளோ நல்லவளாக இருக்கிறனால தான் அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. உண்மையை சொல்லணும்னா நீ தான் பல்லவிங்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லனா கூட அவங்க பேசுறதுக்கெல்லாம் நீ தீபாவே அப்பப்போ கொடுத்துடலாம் அப்படின்னு மீனாட்சி சொல்லுவோம். அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேக்கா, அவங்க தான் அடுத்தவங்க மனசை காயப்படுத்துறாங்கன்னா நாமளும் அதே தப்பை திரும்ப பண்ண முடியுமா அப்படின்னு தீபா கேட்க, சரி அதை விட நம்ம செயின்மேட்டுக்கு வரலாம். கார்த்தி அந்த செயினை பல்லவிக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறாங்களே, பல்லவி மேடம் கார்த்திகை மீட் பண்ண வருவாங்களா அப்படின்னு கேட்கவும், தீபா அப்படியே மறைக்கிறாங்க. என்ன மறைக்கிற, கார்த்திக்கு பதில் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லவும், நானும் செயினை வாங்கிக்கணும்னு ஆசையாக தான் இருக்கேன் அப்படின்னு தீபா சொல்ல, சரி ஆசையாக இருக்குல்ல, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எப்படிங்கிறாங்க தீபா, அது இப்போ தானே மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன், இனிமேல் தான் யோசிக்கணும், நானும் கொஞ்சம் யோசிக்க வேணாமாங்கிறாங்க மீனாட்சி. அக்கா நான் எப்போ மீட் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னு தீபா கேட்க, ஏய் மாற்றி பேசாத, நீ ஓகே சொல்லிட்ட, நானும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே இங்கே நின்னுனா நீ என்னை யோசிக்க விட மாட்டேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனாட்சி கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி ப்ரெஸ் மீட்க்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ்ல இருந்து எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக கார்த்தியும் வந்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே சிதம்பரம் மொபைலில் பார்த்துட்டே வராங்க. ப்ரெஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ, யார்கிட்ட பேட்டி எடுக்கணும்னு ஒரு விவஸ்தையே இல்லாமல் போயிடுச்சு. மழை வெள்ளத்தில் மருதாணி போடுறதெல்லாம் கண்டென்ட் ஆக்கி பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட காலம்தானே இது, சரி பேட்டி கொடு அப்படின்னு சிதம்பரம் தனக்கு தானே பேசிகிட்டு இருக்காங்க. கூடவே அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரியே ஆல்பம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு, இந்த வெற்றிக்கு காரணம் யாருன்னு சொல்லுவீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கவும், காரணம் நிறைய இருக்குது. மியூசிக் கம்போசரில் ஆரம்பித்து சாப்பிட கூட போகாமல் இந்த ஆல்பமை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உழைச்ச என்னோடய டீம் எல்லாருமே இந்த வெற்றிக்கு காரணம். முக்கியமாக இந்த சாங்கை பாடின அந்த சிங்கர் பல்லவி, அவங்கள நான் பெருசாக நம்பினேன். என் நம்பிக்கை ஜெயிச்சிருக்குங்கிறாங்க கார்த்தி. பல்லவி அவன் பொண்டாட்டிடா, இது கூட தெரியாம அப்படின்னு சிதம்பரம் திட்டிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், நிஜமாவே அந்த வாய்ஸ் வந்து மேஜிக் பண்ணியிருக்கு. பொதுவாகவே ஃபெமிலியரான சிங்கர்ஸ் பாடினாலே அவ்வளோ ரீச் இருக்காது. ஆல்பமும் ப்ரைவேட்டு, சிங்கரும் புதுசு, அதுவும் இல்லாமல் நீங்கள் ரிலீஸ் பண்ண டைமும் அவ்வளோ பீக்கில், இவ்வளோ ரிஸ்கையும் நீங்கள் எந்த நம்பிக்கையில் எடுத்தீங்க அப்படின்னு இன்னொருத்தவங்க கேட்கவும், கார்த்தி அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன சார் சிரிக்கிறீங்க, ஆக்சுவலாக நைட்டு 12 மணிக்கு தான் ஆல்பம் ரிலீஸ் பண்ண போகிறீங்கிறது நைட்டு தான் தெரிஞ்சது. அதை பார்த்துட்டு ஆடியோ ஃபீல்டில் இருக்கிறவங்களே நீங்கள் ஃபீல்டுக்கு புதுசு, கற்றுக்குட்டி, ஆழம் தெரியாமல் காலை விடுறீங்கன்னு என்னென்னமோ விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அடுத்த 4-5 மணி நேரத்துலேயே நீங்கள் அது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டீங்க. இது எப்படி சார், நிஜமாவே புரியலன்னு கேட்க, இதுக்கு நான் சிதம்பரம் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், உடனே சிதம்பரம் ஷாக் ஆயிடுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஆடியோ ஃபீல்டுக்கு புதுசு தான், ஆனால் பிஸ்னஸ்க்கு இல்லை.
மிஸ்டர் சிதம்பரம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. இப்படி ஃபீல்டில் நம்பர் 1 இருக்கிற ஒரே ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது எல்லாரும் அவரை கவனிக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் இந்த சேலஞ்சும் வைரல் ஆச்சு. அதனால தான் டைம் பற்றி யோசிக்காமல் நமக்கு ஆல்பம் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லவும், அந்த சவால் வைரல் ஆனது தான் இந்த ஆல்பம் ஹிட் ஆனதுக்கு காரணம்னு சொல்கிறீங்களா அப்படின்னு இன்னொருத்தவங்க கேட்கவும், நம்ம என்ன தான் நல்ல ப்ராடக்டை மார்க்கெட்டிங்கில் கொடுத்தாலும் மக்களை ரீச் பண்ணவே முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி புதுசாக ஃபீல்டுக்கு வரவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டம். அப்படி இருக்கும்போது சிதம்பரம் சார் தானாகவே முன் வந்து எனக்காகவே ஃப்ரீயாக இவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காரு. நான் ஆடியோ ஃபீல்டுக்கு தான் புதுசே தவிர பிஸ்னஸ்க்கு கிடையாது. இப்போவும் நான் என்னோடய பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கேன். தானாக வந்த விளம்பரத்தை எப்படி ஒரு பிஸ்னஸ் மேனாக யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கார்த்தி சொல்லுவோம். என்னோட பொருள் எடுத்து என்னையே போட்டியா நீ, இருக்கட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் தான் நான் சிதம்பரம் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்க. நான் நக்கலாக ப்ரெஸ் மீட்டில் பேசினேங்கிறனால தானே நீயும் இப்போ பேசிகிட்டு இருக்க. இருக்கட்டும்டா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், என்ஜாய் பண்ணு போ அப்படின்னு கார்த்தி பேசுகிறதெல்லாம் கேட்டு இவரும் பேசிகிட்டு இருக்காரு. அடுத்த ஆல்பம் நாங்கள் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் கேட்கவும், கூடிய சீக்கிரமேங்கிறாங்க கார்த்தி. எல்லாரும் ஆல் த பெஸ்ட் சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து கார்த்தி கிளம்பிடுறாங்க. ஓ, கூடிய சீக்கிரமே ஆல்பம் ரிலீஸா? நீ சுழியில் சிக்கின படகு கரையிறது ரொம்ப கஷ்டம் தம்பி, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு கார்த்தி இருக்கிற இடத்துக்கு சிதம்பரம் வந்து இறங்குறாங்க. கார்த்தி கரெக்டாக வெளியே வந்து காரில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக சிதம்பரம் கூப்பிடுறாங்க. கார்த்தி அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. சிதம்பரம் நின்றுட்டு இருக்காங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.